வணக்கம், வெல்கம் டு மீல் த தமிழ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து சுட்ட கத்திரிக்காய் தொக்கு. இந்த கத்திரிக்காய் தொக்குக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்ல ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கத்திரிக்காய் இல்லைன்னா நீங்கள் ரெகுலரான கத்திரிக்காயும் யூஸ் பண்ணலாம். இந்த கத்திரிக்காயை சுடுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டிக்கை வச்சு ஹேண்டில் மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக எல்லா பக்கமும் டேர்ன் பண்ணி அதை நல்லா சுட்டு எடுக்க முடியும். இது மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த கத்திரிக்காய்க்கு மேலே எண்ணெய் ஆட் பண்ணி அதை நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி எல்லா பக்கமும் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணி நீங்கள் சுட்டிங்கன்னா சுட்டதுக்கப்புறம் இந்த தோலை வந்து நம்ம ஈஸியாக உரிச்சிடலாம். இந்த தொக்குக்கு தேவையான 2 பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், வரமிளகாய் 2, கருவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயத்தூள் சிறிதளவு. காரம் வந்து உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். இன்னும் 3 பல்லு பூண்டு அதை நல்லா வந்து க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. புளி தண்ணிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அரை நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அப்புறம் 3 சின்ன தக்காளி இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கத்திரிக்காவை இப்போ சுட ஆரம்பிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் அடுப்பில் தோசைக்கல் நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்குது. இதில் தான் நம்ம இப்போ வந்து சுட்டு எடுக்க போகிறோம். இது மாதிரி நம்ம வந்து சுட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி சுட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் இது மாதிரி ஒரு நைஃப் வச்சு இது மாதிரி நல்லா எல்லா பக்கமும் கொஞ்சம் குத்தி விடுங்க. இது பெரிய கத்திரிக்காய் அப்படிங்கிறதுனால இது மாதிரி பண்ணிங்கன்னா உள்ளாரி நல்லா வெந்துடும். எங்ககிட்ட எலக்ட்ரிக் அடுப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி தோசைக்கல்லை வச்சு அதை ஹீட் பண்ணி அதில் நாங்கள் வந்து இந்த கத்திரிக்காவை சுட்டு எடுக்கிறோம். ஸோ இது மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வந்து டர்ன் பண்ணி சுட்டு எடுக்கணும். பாருங்கள் நல்லா வந்து சுட்டு வந்துக்கிட்டு இருக்கு. மேலே அந்த தோல் பார்த்திங்கன்னா நல்லா சுடுபட்டுருக்கு. இந்த கத்திரிக்காய் வந்து நல்லாவே சுட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு இது மாதிரி அமுத்தி பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் நல்லா அமுங்குது. இந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை சுட்டு எடுக்கணும். இங்கே பாருங்கள் இந்த தோல் வந்து சுட்டதுக்கப்புறம் எடுக்கும்போது நல்லா பிரிஞ்சு வெளியே வருது. இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சுட்டு வந்துருச்சு. இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம இந்த மேலே இருக்க தோலெல்லாம் பிரித்து எடுத்துடலாம். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ இந்த தோலை வந்து எடுக்கிறோம், உரித்து எடுத்துடுறோம். இப்போ இந்த உரித்து எடுத்து தோல் பாருங்கள். இதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறதில்ல, இதெல்லாம் டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து தோலை வந்து உரித்து எடுத்தாச்சுங்க. இது சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரொம்பவுமே கருகாமல் இருக்குது கொஞ்சம். அதை வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து இந்த டிஷ்ஷோடு ஆட் பண்ணிக்கலாம். தோலை உரித்ததுக்கப்புறம் நைஃப் வச்சு எல்லா பக்கமும் இது மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் நல்லா மசிச்சு விடுங்க. பாருங்கள் நல்லா வந்திருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஒரு சூடான பாத்திரத்தில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தாங்க ஆட் பண்ணணும். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து கடுகு ஆட் பண்ணுறோம்.
இந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுறோம். அதோட வரமிளகாய் ஆட் பண்ணி இது நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுக்குறோம். ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, அதோட கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுக்குறோம். இதில் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றிங்க. நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ புதுசாக பார்க்குற அனைவருக்கும் நன்றிங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அப்புறம் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். மூடி போட்டு நல்லா வேக விடலாம். தக்காளி பார்த்திங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. ஏன்னா அந்த தக்காளி நல்லா மசிஞ்சு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நல்லா வெந்து வரணும். இந்த தக்காளி இப்போ நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சுங்க. நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த சுட்ட கத்திரிக்காவை இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த தக்காளி எல்லா பக்கமும் போகிற மாதிரி நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. மீடியமான ஹீட்டில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தேவைப்பட்டால் சிறிதளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. இது வந்து சுட்ட கத்திரிக்காய் தொக்கு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா மசிச்சு விடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலான்னா மிக்சியில் போட்டு நல்லா வந்து ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கிரைண்ட் பண்ணிங்கன்னா இந்த தொக்கு மாதிரி நல்லா வரும். இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டு மூடி வச்சு நல்லா வேக விடுங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த டிஷ் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவுமே பிடிக்கும். நம்ம இப்போ புளி தண்ணியை ஆட் பண்ணி அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு திரும்பவும் கொஞ்சம் நேரம் வேக விடுறோம்.
பாருங்கள் நல்லா வந்துக்கிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இது நல்லா சுண்டி வரணும். இப்போ நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு 5 to 10 minutes சிம்லேயே வச்சு விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் வீட்லேயே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குங்க. என்ன பண்ணுறது, நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிடுங்க. அப்புறம் உங்கள் சமையலில் இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு, மஞ்சள் இது மாதிரியான ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த பொருட்களை வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த சுட்ட கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்பவுமே அழகாக வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை அப்புறம் ப்ரெட்டுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.